நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாம் லக்னம் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர 3ஆம் ராசியான தனுசு ராசியின் பதிவாகும். தனுசு ராசி இன்னும் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாய் குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் தரப்போறாருன்றது பதிவாகும். இந்த பதிவானது நம்ம துலாம் லக்னம் துலா ராசிக்காரது அந்த பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க. துலா லக்னமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் இந்த பாவக ரீதியாக லக்கண பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு 100% அப்படி ஒத்து நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். இது எத்தனை கூடிய திசை புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு ராகு திசை. ஓகேங்களா. புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 கூடியவன் 6 கூடியன்னு புத்தியங்க. ஓகேங்களா. அப்போ அந்த ராகு புத்தியானது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னா 18 ஆண்டு காலம் ஒரு செயல்பாட்டில் இருக்கும். அப்போ ராகு திசையில் குரு புத்தி எத்தனை ஆண்டு காலம் உங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னு நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 2 வருடமும் 3 நாட்களும் 2 வருடங்களும் 3 மாதங்களும் 6 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 3ஆம் ராசியாக தனுசு என்ன நட்சத்திரம் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா. அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மூலம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா. மொத்தம் 9 பாதம் அங்கே இருக்கும். ஓகேங்களா. இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய குரு புத்திநாதனாகிய குரு பகவான் அவர் தனுசு வீட்டில் ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்தினா என்ன பலன் கொடுப்பார். ஓகேங்களா. அப்போ அதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க 3. ஓகேங்களா. 3 6 டப்புலாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா. 3 6 டப்புலாக சம்மந்தப்பட்டு 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது. கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ 3 6 டப்புலாக சம்மந்தம் கேது சம்மந்தப்படுறாருங்க. ஓகேங்களா. அது மாதிரி தான் ஒரு பயணிக்கிறார் ஆட்சி பெற்று புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு தர்ம காரியமாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது, ஒரு வைத்தியம் சம்மந்தப்பட்டது, ஒரு அக்கு பஞ்சர், பிசியோதெரப்பி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா சமூக சேவை இந்த மாதிரி தொடர்பில் நம்ம ஈடுபடும் போது பார்த்திங்கனாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராதுங்க. ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி நட்சத்திர சாரத்துலேருந்து ஆட்சி பெற்று புத்தி நடத்தும் போது பார்த்திங்கனாக்கா நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த உதவிகரம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு தர்ம காரியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பில் கோயில் காரியத்தில் இருக்கிறோம். நம்ம பூஜை இருக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த திசை அருமையாக இருக்குங்க புத்தி. ஓகேங்களா. அப்போ அந்த 6 சம்மந்தப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த 6 வந்து வேலை ஆட்களை அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்களா. அப்போ கொடுத்துட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா அதிக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ முடக்கடி ஆகாது. ஓகேங்களா. இதை தொட்டு நம்ம வேற தொடும்போது தான் கட்டாயம் வந்து அது பிரச்சனையாக மாறும், வலி வேதனையாக மாறும், கடனாக மாறும், நோயாக மாறும். இப்படி மாற்றி நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போயிடும். அடுத்து போராடம் சாரத்தில் உங்களுக்கு புத்தி நடத்த ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்தினா என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 சம்மந்தப்படுறாங்க. 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 1 8 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 1 8 சம்மந்தப்பட்டு 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 1 8 சம்மந்தப்பட்டு அதாவது 3 6 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடம் மாற்றங்கிறது கேரண்டிங்க. அப்போ ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. அதில் கேஸில் ஒரு மாறுதல் ஏற்படுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக அதில் மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் அதுலேயும் வலி வேதனை பிரச்சனை ஏதோ ஒரு சம்திங் உள்ளே பூந்துருங்க. புதுசாக ஒரு பிரச்சனை முளைச்சிரும். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் பார்த்து சூதானமாக செயல்படணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சுயநலமாக செயல்படுவோம். ஓகேங்களா. அப்போ அது 1 8 செயல்பட்டு 3 செயல்பட்டு 3 6 அங்கே மேலே செயல்படுறாதுங்க இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி 1 8 செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா தனக்காக தன்னை நீங்கள் நிலப்படுத்துறதுக்காக நீங்கள் வெளியே காட்டும் போது பார்த்தீங்கன்னா அது சூதானமாக காட்டணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தில் பார்த்து உஷாராக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ பெண்கள்கிட்ட சாப்பிடக்கூடாது. அப்போ பெண் சாப்பிட்றது தான் அந்த காலகட்டத்தில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி வாகனமாக இருக்கட்டும், பொண்ணு பொருளாக இருக்கட்டும், ஆடை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலையும் பார்த்து ஒரு கவனம் தேவைங்க. அப்போ அந்த 3 ஓகேங்களா. அப்போ 3 சம்மந்தப்பட்ட வீட்டில் நம்ம அந்த கூற பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜாமீன் போடுறதோ அதாவது வக்காலத்து பேசுகிறதோ ஒருத்தருக்கு வந்து ஒரு குறுக்கு போய் நிற்கக்கூடாதுங்க. பார்த்து சூதானமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஸ்டேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வருங்க. அப்போ டூர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு வராதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செய்யும்போது தகவல் தொடர்பு இந்த மாதிரி ஒரு இளைய சகோதரிகள் உதவுறது பிடிக்கிறது, ஒரு தாய் மாமன் வளர்ப்பு தாய் இந்த வேலை ஆட்களுக்கு உதவி பண்ணுறது இது எல்லாம் பண்ணால் நல்லது தான். இருந்தால் எல்லாத்துலேயும் ஒரு சூட்சமும் ஒரு இது வேணுங்க. ஒரு சூதானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். சரிங்க. இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது போய்க்கலாம். அடுத்து உத்திராடம்
சாரத்தில் இவர் புஷ்கரமோஸ் வாங்கி ஆட்சி பெற்று நடத்தினா என்ன பலன் கொடுப்பார். அப்போ 3 சம்மந்தப்படுறாங்க, ஓகேங்களா. அப்போ 3 சம்மந்தப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சம்மந்தப்படுறாரு. அப்போ இது வந்து இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி இல்லைங்களா. அப்போ பாதகாதிபதி சாரத்தில் இவர் இருந்து ஆட்சி பெற்று புத்தி நடத்துறாரு. அப்போ புஷ்கரமோஸ் வாங்குறாரு. அப்போ பாதகத்தை செய்வாரான்னு கேட்டாக்கா அது கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 6 கூடியவரை குருவாக போயிடுறாரு. அப்போ 3 6 கூடிய புத்தியாக போயிடுது. அப்போ பாதகாதி இந்த சாரத்தில் உட்காந்து புஷ்கரமோஸ் வாங்கி நடத்துகிறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தேவையில்லாத பிரச்சனை மாதிரி காட்ட மாட்டாங்க. எல்லாம் தேவையான பிரச்சனை தான், ஆமாம் சந்திக்கிறோம், கரெக்டு தான், ஆமாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு நம்ம அந்த தண்டனை நம்ம நம்ம நிவர்த்தி பண்ணி நடத்துகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அப்போ நம்மளோட முயற்சிகளும் சரி, நம்மளோட பயணமும் சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வாங்குற கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், வலி வேதனையாக இருக்கட்டும், டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், மூத்த சகோதரி நண்பர்களுக்கு உண்டான பிரச்சனை, நம்மளோட ஆசை எண்ணங்கள் நிறைவேற்ற லாபம் பெறக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்து நம்மளுக்கு காரியத்தை ஒரு வெற்றி கொடுக்குமே தவிர எடுத்துன்னு வெற்றி கொடுக்காதுங்க. அப்போ எல்லாத்துலையும் உஷார் வேணும், சூதானம் வேணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் வச்சு செஞ்சிடும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவராஜ் யோகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பேர் வாங்கி கொடுக்க அப்போ கீழே தள்ளி கொடுங்க. அதாவது எதிர்ப்பு உஷாராக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம பாதை நோக்கி போகலாங்க. இது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.